மக்களுக்கான இப்போ திரு துரைக்கண்ணன் அவர்கள் சொல்லுகின்ற போது இப்போது வந்து நீங்கள் சொன்ன கோரிக்கை இவ்வளோ வருஷம் சொல்றீங்க, பட் இது மக்களுக்கு போய் சேர்றதுல ஒரு பெரிய பெனிஃபிட் இருக்குதுன்னா அந்த பெனிஃபிட்டை வந்து பார்க்கக்கூடாதா அப்படின்னு கேட்குறதுல ஒரு வேலிட் ரீசன் இருக்கதா உங்களுக்கு தோணலை? ஃபர்ஸ்ட் மக்களுக்கு இது நடக்கணும்னு தானே நாங்கள் 8 வருஷமா இதை இல்லை அது அப்போ உங்கள் போராட்டத்துக்கு கிடைச்ச வெற்றியாக கூட அது இருக்கட்டும்னு அவர் இல்ல சொல்லுவாங்க. எங்க போராட்டம் கிடைச்ச வெற்றி தான் கூட இருக்கட்டும்ன்றலாம் இல்ல. இருங்க இல்ல எப்ப போராடுனீங்க? நாகரிகத்தை பத்தி நீங்க பேசும்போது நாங்க குறுக்கா வந்தா பேசுறீங்க. இப்ப நாங்க வந்தா நீங்க எப்படி நாங்க பேசும்போது அந்த டேட்டாவை சேர்த்து சொல்லுங்க. என்னைக்கு போராடுனீங்கன்னு சேர்த்து சொல்லுங்க. சார் ஸ்ரீகாந்த் நீங்க பாருங்க எல்லா ஊடகங்கள்லயும் இருக்குங்க சார். எல்லா ஊடகங்கள்லயும் இருக்கு. என்னைக்கு தமிழ்நாட்டுல உங்க தமிழக தலைவர் என்னைக்கு போராடினார் சொல்லுங்க சார். அதாவது தாழ்மையா கேட்டுக்கிறேன் சொல்லுங்க. அதாவது வந்து ஸ்ரீகாந்த் அவர்கள் ஒரு விஷயம் சொன்னாரு, உண்மையில அது வெகுளியா தான் இருந்தது. இருங்க சார் நான் சொல்றேன். எங்கேயோ ஒரு ஆபீஸ் இருக்கு, நீங்க இங்க போய் கேட்காம ஏன் வெளிநாடு போனீங்க? ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், ஆப்பிள் ஆபீஸ் இங்க தான் இருக்கு. நீங்க இங்க போய் ஒரு பெரிய ட்ரேட் டீல ஒரு 10,000 கோடி ரூபாய் ட்ரேட் டீல இங்க இருக்கிற ஆபீஸ்ல போய் பேசிட்டீங்களா? என்ன உண்மையில அர்த்தமற்ற வாதமா தான் இருக்கு. உண்மையில நான் இவர்கிட்ட இருந்து இதெல்லாம் எதிர்பார்க்கவே இல்லை. இன்னொன்னு ஃபர்ஸ்ட் நான் சொல்லிடுறேன், அவர் பேசும்போதே சொன்னாரு இந்தியாவோட இந்த ஹவுஸ் ஹோல்டு சேவிங்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த ஹவுஸ் ஹோல்டு சேவிங்ஸ் 2000 ஒரு ஃபிகர்ஸ்ல இருந்தது. இப்போ 2023 எவ்வளவு வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா வெறும் 5.3% ஆஃப் ஜிடிபி. இந்த ஹவுஸ் ஹோல்ட் சேவிங்ஸ் தான் 2008 குளோபல் ரிசெஷன் வந்தப்போ இந்தியாவை காப்பாற்றினது இந்த ஹவுஸ் ஹோல்ட் சேவிங்ஸ் தான். இதுவே இந்த எக்கனாமிக் ஃபெயிலியர்ஸுக்கான ஒரு மிகப்பெரிய இது. சரிங்களா? இந்த எக்கனாமிக் ஃபெயிலியர் இன்னொரு வரைக்கும் அப்படியே தான் இருக்கு. ஹவுஸ் ஹோல்ட் சேவிங்ஸ் அப்படியே தான் இருக்கு. சார் ஹவுஸ் ஹோல்ட் சேவிங்ஸ் ஒன்றும் குறையலையே. ஜிடிபியா கம்மியா இருக்கு. இல்ல ஹவுஸ் ஹோல்டு சேவிங் நீங்க வந்து ஹவுஸ் ஹோல்டு சேவிங்ஸ் நீங்க இன்ஃப்ளேஷன் வச்சு கனெக்ட் பண்ணீங்கன்னா அது கம்மியாகும் கூடும்னு நீங்க சொல்றீங்க. பட் எல்லா மக்களுமே ஒரு குறைந்த விகிதத்தில் சேவ் பண்ணிட்டு தான் இருக்காங்க, அப்படி இல்லையா? இல்ல ஹவுஸ் ஹோல்ட் அதிகரித்திருக்கு. இன்னும் சொல்ல போனா ஹவுஸ் ஹோல்டு தங்கம் வைத்திருக்கும் திறன் 2 மடங்கு அதிகரித்திருக்கு தமிழ்நாட்டுல குறிப்பாக. நீங்க எந்த தரவுலையும் தரீங்கன்னு சொல்லுங்க. உங்க தரவை ஜெனரிக்கா சொல்லாம ஜெனரிக்கா சொல்லல நான் சொல்றேன். நானு எதுல இருந்துன்னு சொல்லுங்க. இருங்க ஆதாரங்களோட சொல்லுங்க. ஆதாரத்தோட சொல்றேன். நான் ஆதாரம் இல்லாம பேசுறால நான் கிடையாது. சரிங்களா? இந்துலே வந்தது கடந்த லோக்சபா எலெக்ஷன் டைம்ஸ்லேயே வந்தது. எக்கனாமிக்ஸ் எல்லாம் அனலைஸ் பண்ணி ஹவுஸ் ஹோல்ட் சேவிங்ஸ் கம்மியா இருக்கு, ஹவுஸ் ஹோல்ட் டெப்ட்ஸ் அதிகமா இருக்கு, இண்டிவிஜுவல் ஹவுஸ் ஹோல்ட்ஸோட ஃபைனான்சியல் லியபிலிட்டிஸ் அதிகமா இருக்குன்னு எல்லா பத்திரிகைகளையும் வந்திருக்கு. இந்தியன் எக்ஸ்பிரஸ் எல்லாத்துலயுமே 7.8% ஜிடிபி வளர்ந்திருக்கு. அது எந்த குவார்ட்டர்? அது எந்த குவார்ட்டர்? இல்ல அது எந்த குவார்ட்டர்? ஒரு காட்டுங்க. இருங்க சார், காட்டுங்க. இது மறுத்து பேசுங்க. கண்ணுக்கு முன்னாடி வளர்ச்சி இருக்கு, பதிவு காட்டுறேன். நீங்க என்னைக்கோ வந்திருக்கு ஜெனரிக்கா பேசாதீங்க, ஆதாரத்தோட பேசுங்க. அது எந்த குவார்ட்டர்னு சொல்லுங்க. நீங்க ஏதோ 19 வந்து 7.8 ஜிடிபி grow ஆயிடுச்சுன்னு 10 வருஷத்துக்கு அது ஒரு குவார்ட்டருக்கு. அதுக்கு முன்னாடி குவார்ட்டர் சொல்லுங்க. அதுக்கு முன்னாடி குவார்ட்டர் கிராஜுவலா தான் வளரும். வளர்ச்சி ஒரு நாள்ல ராக்கெட்ல போகாது. நீங்க 70 வருஷமா ஓட்டையாக்கி வச்சிருந்த பொருளாதாரத்தை ஓட்டையாக்கி இருக்கோம். 70 வருஷமாக இந்தியாவை சுரண்டிட்டீங்க. ஒரு குவார்ட்டர் வெறும் 5.5 70 ஆண்டுகளாக இந்தியாவை சுரண்டிட்டீங்க. வந்துச்சுனா விஜய் ஒரு கேள்வி திரு ஸ்ரீகாந்த் அவர்கள் முன் வச்சப்போ முன்னாடி சொன்னாங்க. இப்போ ஒரு இந்த பாட்டில் இந்த டம்ளர் இருக்குன்னா இதுக்கு வந்து 13 வகையான டாக்ஸ் இருந்தது. 4 ஸ்லாபாக கொண்டு வந்தது. அது 4 ஸ்லாபுக்கும் ஒரே விதமான ஆவணப்படுத்தக்கூடிய வேலைகள் மட்டும்தான் இருந்தது அப்படின்னா, ஸோ இப்போ அதை சிம்பிளிஃபை பண்ணியிருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க வேணுமா இல்லையா? இல்லை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் சொல்கிறேன், அதாவது வந்து ஜிஎஸ்டி இன்ட்ரடியூஸ் பண்ணது காங்கிரஸ். சரிங்களா? குட் அண்ட் சிம்பிள் டாக்ஸ், அதாவது டாக்ஸை ரேஷனலைஸ் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணணும்னு எடுத்து இருங்க சார். அதாவது அன்னைக்கு எதிர்த்தது நீங்க தானே. அதாவது வந்து உங்க சௌகரியத்தை ஏத்த மாதிரி அன்னைக்கு எதிர்த்தது நீங்க தானே. இம்ப்ளிமெண்ட் பண்ணதே தப்பு, தவறான முறையில. கான்செப்சுவலா பேசுவோம், தயவு செய்து விவாதம் பண்றதுக்கு கான்செப்சுவலா பேசுவோம். ரெண்டு பேர்ட்ட நான் தான் கேட்கிறேன். நீங்க கடைசி நாள் வரைக்கும் வேட்டா ஜிஎஸ்டி எந்த கேள்விக்காவது விஜய் நேரடியா பதில் சொல்லுங்க. தப்பிச்சு போகாதீங்க. மக்களை தொடர்ந்து ஏமாத்தாதீங்க. ராகுல் காந்தி மாதிரி நீங்களும் போய் பேசாதீங்க. நாங்க நேரடியா பதில் சொல்றோம். நேரடியா போய் சொல்றீங்க. நேரடியா போய் சொல்றீங்க. அன்னைக்கு ஜிஎஸ்டி வந்தப்போ நீங்க பதில் சொல்லுங்க.
இந்த ஜிஎஸ்டி நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணல. இல் கன்சீவ்ட். அப்ப நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணல. ஜிஎஸ்டி இல் கன்சீவ்ட். நாங்க வந்து ஆம் இல்லைன்னு சொல்லுங்க. சிம்பிள் டாக்ஸ். நீங்க நாங்க ஆம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. நீங்க போனப்ப வேட் தான் இருந்தது, ஜிஎஸ்டி இல்ல. அதாவது வந்து 2005 பிப்ரவரி 8ல மக்களவையில ஜிஎஸ்டி அறிமுகப்படுத்தினாங்க. அதே ஃபார்மட்ல நாங்க நீங்க சொன்னதை கிளாரிஃபை பண்ணக்கா நான் சொல்றேன். அறிமுகப்படுத்தினாங்க. முன்னாடியே நம்ம மறுக்கல, இப்பயும் மறுக்கல. அறிமுகப்படுத்தினாங்க. அது இல்லைன்னு சொல்ல 2011ஆம் ஆண்டு பிரணாப் முகர்ஜி அவர்கள் இருக்கின்ற போதும் அது கொண்டு வரப்பட்டது மீண்டும். கண்டிப்பாக மறுக்கவே இல்லை. அதாவது வந்து அமல்படுத்தல. அதாவது வந்து இன்னைக்கு என்னன்னா இவங்க எக்கனாமிக்க டோட்டலா பேரலைஸ் பண்ணிட்டாங்க. அந்த பேரலைஸ் பண்ணிட்டாங்க. ஒரு நிமிஷம் முக்கியமான விஷயம் சொல்றாரு அண்ணே. சொல்லுங்க முரளி சார். அறிமுகப்படுத்தினவங்க அவங்க இருக்கலாம், அமல்படுத்துறது இவங்க தானே. இல்ல நாங்க கன்சியூம் பண்ண அவரு ஓன் பண்றாரு, நீங்க டிஸ்ஓன் பண்றீங்க. அவர் ஓன் பண்றாரு, நீங்க டிஸ்ஓன் பண்றீங்க. அவர் பெருமைப்படுறாரு. நாங்க தான் அறிமுகப்படுத்துறோம். இல்ல ஒரு நிமிஷம் ஒரு முரளி சார், நீங்க தெளிவுபடுத்துங்க, என்ன நீங்க சொல்ல விரும்புறீங்க சார்? அதாவது சார், அவர்கள் கொண்டு வந்தார்கள், அவர்கள் தானே அறிமுகப்படுத்தினார்கள் என்று பிஜேபி தோழர் பேசுகிறார். அந்த நரேந்திர மோடி அவர்கள் காங்கிரஸ் எதெல்லாம் கொண்டு வந்ததோ அதை முதலமைச்சராக இருந்தபோது கடுமையாக எதிர்த்தவர் நரேந்திர மோடி. தவறு இல்ல, நான் சொல்றேன் கேளு. சரி, நீங்க சொல்லுங்க. நாங்க தான் ஜிஎஸ்டி கொண்டு வந்தோம் பெருமைப்படுறாரு காங்கிரஸ். அவர் பேசுங்க, ஒரு நிமிஷம் அவர் அனுமதிங்க. நீங்க அத ஒத்துக்கறீங்களா? நாங்க தான் ஜிஎஸ்டி அமல்படுத்தணும் பெருமைப்படுது காங்கிரஸ். பரவாயில்லையா? நாங்க சொல்லாதலாம், நீங்க மேனிபுலேட் பண்ண எதுக்கு சார்? சார் ரெண்டு பேரும் பேச அவருக்கு எதுவும் கேட்காது. மனம் போட போக நீங்க என்ன சொல்றீங்க? இப்ப என்ன சொல்றீங்க? மனம் போட போக நாங்க தான் அறிமுகப்படுத்துறோம். உங்க இஷ்டத்துக்கு நீங்க சொல்றது. ஒரே நிமிஷம் தயவுசெய்து முரளி சார், உங்களுடைய கருத்து சார். இப்ப அவர் என்ன சொல்றா, பிஜேபி தோழர் என்ன சொல்றாரு? ஜிஎஸ்டி யார் கொண்டு வந்தான்னு சொல்றாரு? ஜிஎஸ்டி அமல்படுத்தினது பாஜக தான் சொல்றாரு அவரு. கொண்டு வந்தது காங்கிரஸ். குழப்பம் இல்லை. கேக்குதா முரளி சார்? இல்ல நான் என்ன கேட்கறேன்னு சார், காங்கிரஸ் வந்து கொண்டு வந்தது அறிமுகப்படுத்தினதுனாக்க நீங்க அமல்படுத்தி இப்ப நாட்டை வந்து ஒரு எந்த நிலைக்கு கொண்டு போயிருக்கீங்க உங்களுக்கு நன்றாக தெரியும். நான் ஒண்ணு சொல்றேன், பிரதமராக இருக்கிற நரேந்திர மோடி அவர்கள் முதலமைச்சர், குஜராத் மாநிலத்தினுடைய முதலமைச்சராக இருந்த பொழுது எதெல்லாம் காங்கிரஸ் கொண்டு வந்ததோ அதையெல்லாம் எதிர்த்தார். ஆனால் அவர் பிரதமரான பிறகு எதெல்லாம் இணைப்புல ஏதோ சிக்கல் இருக்குன்னு நினைக்கிறேன். இருக்கிற பொழுது ஒரு வேடத்தை போடக்கூடியவர் ஒன்றும் கிடையாது. குஜராத்தினுடைய முதலமைச்சராக இருந்த பொழுது கவர்னர் அவர்களுடைய அதிகார வரம்பு கட்டுக்குள் இருக்க வேண்டும் என்று பேசியவர் மிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள். சூப்பர் முரளினா, பிரதமராக உட்கார்ந்த பிறகு நான் உங்களுக்காக கை தட்டுறேன். பேசிட்டோம், ஒண்ணும் கேட்காது. உங்களுக்காக கை தட்டுறேன். அதே மாதிரி 2010ல நீட்டை கொண்டு வந்தது திமுக அமைச்சர் காந்தி செல்வன். கரெக்ட் தானே? சார் ஒரு விஷயம், நீட்டை கொண்டு வந்தது திமுக தானே? நீட்டை கொண்டு வந்தது திமுக தானே? அவர் கருத்து சொல்லுங்க. ரெண்டு பேரும் பேசி அவர் ஒரு நிமிஷம் பேச அனுமதிங்க. அவருக்கு கேட்க நான் சொன்னது கரெக்ட் தானே? ஒரு நிமிஷம். நீட் தேர்வை பத்தி பிஜேபி அண்ணன் சொல்றது வந்து முதல்ல நான் கேட்டுக்கிட்ட ஒண்ணு சொல்றேன் கேட்டுங்க. நீட் தேர்வை காங்கிரஸ் கொண்டு வந்தாலும் திமுக அனுமதி திமுக அமைச்சர் தான் கொண்டு வந்தாரு. காந்தி செல்வன் யாரு? உங்க கட்சி இல்லையா? அதான் வந்து முதல் பேசுறப்ப என்ன சொல்லுங்க, நாகரிகம் கருத்தை குறிக்கிடாதீங்கன்னு சொன்னீங்களே. நான் நாகரிகம் கருதி உட்கார்ந்து கொஞ்சம் கேளுங்க. நான் சொல்றேன், நீங்க பேசுங்க. நீட்டு தேர்வு வந்த பொழுது காங்கிரஸ் கொண்டு வந்தாலும் நீதிமன்றத்திற்கு நாங்கள் சென்று அந்த நீட்டு தேர்வு கூடாது என்று சொன்ன பிறகு பிஜேபி ஆட்சிப்படத்திற்கு வந்த பிறகு மறு சீராய்வு மனுவை போட்டது பிஜேபி. காந்தி செல்வன் உங்க கட்சியா காங்கிரஸா? காந்தி செல்வன் உங்க கட்சியா காங்கிரஸா? மறு சீராய்வு நேர்மையா பதில் சொல்லுங்க. மக்கள் முன்னாடி ஏமாத்தாதீங்க. சார் அவர் பேச ஒரு நிமிஷம், நீங்க பேச, அப்புறம் நீங்க கேள்வி கேளுங்க. அவர் ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் பேசிட்டு ரெண்டு விஷயம் சொல்றேன் கேட்டுங்க. நீங்க பேசுங்க. நீட்டு தேர்வு அப்ப வந்த பொழுது திமுக தமிழ்நாட்டுக்கு அனுமதிக்க முடியாதுன்னு நாங்க விளக்கு வாங்கினோம். விளக்கு வாங்கினதுக்கு அப்புறம் நீதிமன்றத்துக்கு போன பிறகு ஜெயலலிதா வாங்கினாங்க. மேடம் ஜெயலலிதா வாங்கினாங்க, நீங்க வாங்கல. பொய் சொல்லாதீங்க. நீங்க தான் கொண்டு வந்தீங்க. திமுக தான் கொண்டு வந்துச்சு. திராவிட இயக்கத்தின் தலைவர்
ஜெயலலிதாவா இருக்கட்டும், கலைஞரா இருக்கட்டும், நாங்க இருக்கிற வரலும் தமிழ்நாட்டுக்குள்ள வரல. ஜெயலலிதாவும் கலைஞர் எப்படி தில்லாலங்கடி வேலை பண்ணுது திமுக மக்களை தெரிந்து கொள்ளுங்கள். அவங்க அமைச்சர் காந்தி செல்வன் கொண்டு வரத காங்கிரஸ் கொண்டு வந்துச்சுங்கிறாரு. அதிமுக தலைவர் ஜெயலலிதா அம்மா வாங்கின தடைய தாங்க கொண்டாந்துங்கிறாரு. எவ்வளவு கேவலமா அரசியல் நடக்குது திமுக தெரிஞ்சுக்க மக்களே. இவங்க காங்கிரஸ்ல திமுக பிரிவு, இவங்க காங்கிரஸ்ல திமுக பிரிவு, தமிழ்நாட்டுல திமுகவுக்கு சொம்பு தூக்குற காங்கிரஸ் இது. வேண்டாம் 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 தயவுசெய்து வேண்டாம். தமிழ்நாடு காங்கிரஸ் ரெண்டு பேரும் ஒரே நிமிஷம் அவர் பேசுறதுக்கு அனுமதிக்க வேண்டும். பழைய காங்கிரஸ் மாதிரி இது திமுக நிறைவு நேரம் வந்துச்சு. நிகழ்ச்சி நிறைவு செய்யணும். தயவுசெய்து அமைதி காக்குமாறு கேட்டுக்கிறேன். தயவுசெய்து ரெண்டு பேரும் திரு முரளி நீங்க உங்களுடைய கருத்தை பதிவு செய்யுங்க. தயவுசெய்து ரெண்டு பேரும் நிறைவு செய்யலாம். ப்ளீஸ் ரெண்டு பேர் விஜய் ஸ்ரீகாந்த் ப்ளீஸ் தயவுசெய்து ரெண்டு பேரும் அமைதி காக்க வேணும். தயவுசெய்து இருவரும் அமைதி காக்கணும். ஸ்ரீகாந்த் சார் ப்ளீஸ். விஜய் சார் கம்முனு இருங்க ப்ளீஸ்.